அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கேன்சர் ஏன் வருது, அதற்கான காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கேன்சர் வருதுனாக்கா அது நம்முடைய லைஃப் ஸ்டைலில் பாதிப்புறனால தான் வருது. உதாரணம் நிறைய ஆல்கஹால் எடுத்துக்கிறது, அப்புறம் நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஃப்ராசன் ஃபுட்டு இதெல்லாம் எடுக்கிறது, அப்புறம் சரியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது. இது மாதிரி என்ன எடுக்கிற ஃபுட்டில் என்ன ஆகுதுனாக்கா உங்களுக்குள்ளே அந்த ஃபுட்டு உள்ளே போட்டு சரியாக டைஜஸ்ட் ஆகிறதில்ல. அந்த சரியாக டைஜஸ்ட் ஆகாத ஃபுட்டு தான் உடம்பு நிறைய கழிவுகள் உருவாக்குது. அந்த கழிவுகள் இதன் மலம் மூலமாகவோ இல்லை யூரின் மூலமாக வெளியேற்றப்பட்டால் அது உங்களுக்குள்ளே தேங்கிறது. அந்த கழிவுகள் தேங்கி நாள் போட்டு அப்படியே உடம்பில் நம்முடைய உள்ளுறுப்புகளில் போய் தங்கும், படியும். அப்படி ஏதாவது உள்ளுறுப்புல தங்கி படிக்கிற அந்த கழிவுகள் காலப்போக்க அது மேலே ஒரு கட்டியாக மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி வளர்ந்து கடைசியில் மாறுறது தான் கேன்சரு. அவனோட பல ஸ்டேஜில் போகுது. அப்போ மெயின் அதுக்கு லைஃப் ஸ்டைல் காரணம், ஆள் எடுக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இது மாதிரி பல காரணங்கள் இருக்குது. அப்போது இந்த கழிவுகள் நம்ம உடலில் தேங்கிறத நோயை வர வைக்குது. அப்போ அந்த கழிவுகள் உடலில் தேங்குது. அது உடல் வெளிப்படுத்த முடியாமல் அதை தனித்தானுமே புனரமைத்துக் கொள்ள முடியாத பட்சத்தில் கேன்சராக மாறுது. அப்போ அதுக்கு நம்ம என்ன தான் பண்ணணும்? ஒன்று லைஃப் ஸ்டைல் மாற்றணும், இல்லைனா நம்முடைய சூழ்நிலை என்வரான்மெண்ட்டும் அது தகுந்த மாதிரி இருக்கிற பார்த்துக்கணும். எக்ஸாம்பிள் நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, பல இடத்துக்கு போகிறீங்க, பல ஊருக்கு போகிறீங்க, பல இடத்துல இருக்கிற சாப்பாடு சாப்பிட்றீங்கன்னா அது உங்கள் டைஜஸ்ட் அஃபெக்ட் ஆகுது. அப்போ கழிவுகள் நிறைய உருவாக்கி அது கேன்சரை வழிவகுக்குது. இன்னொன்று இந்த உங்கள் உடல்லே அந்த செல் லெவலில் டேமேஜ் ஆகிட்டு அந்த செல் பாதிப்படைஞ்சு அது டிஎன்ஏ லெவலில் பாதிப்பு உண்டாக்கி அந்த டிஎன்ஏ ஜெனட்டிக்லேயே மாடிஃபிகேஷன் வரும்போது தான் கேன்சர் உருவாகுது. அப்போது டிஎன்ஏல ஜெனட்டிக் லெவலில் வர சேஞ்சஸ் தான் கேன்சர் வரதுக்கு காரணமாக இருக்குது. கேன்சர் அதுதான் நடக்குது. அப்போ ஜெனட்டிக் சேஞ்சஸ் அப்படின்னா உங்கள் செல்லு இருக்கிற செல்லு அப்படியே டிவைட் ஆகிட்டு அப்படியே க்ரோத் ஆகிட்டே போகும், அன்கண்ட்ரோலபிளாக க்ரோத் ஆகிட்டே போகும். இதுதான் கேன்சர். அப்போது ஒரு உள்ளுறுப்பில் இதை மாதிரி தேவையில்லாமல் அந்த ஒரு செல் க்ரோத் ஆகி அன்கண்ட்ரோலாக போகும்போது அது அந்த செல் அந்த உள்ளுறுப்புடைய ஃபங்க்ஷனே பாதிக்கும். அதே சமயத்தில் அன்கண்ட்ரோல் க்ரோத் ஆகிட்டு போகிறது மற்ற இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும்போது எல்லா உள்ளுறுப்புலையும் பாதிக்கும். ஸோ எந்த உள்ளுறுப்பு மேக்ஸிமம் பாதிக்குதோ அது தகுந்த மாதிரி அந்த இடத்துல கேன்சர் இருக்கிறதா சொல்கிறாங்க. லங்ஸ் கேன்சரு, கிட்னி கேன்சரு, லிவர் கேன்சரு, இது மாதிரி பல கேன்சர் சொல்கிறாங்க. அப்போது இந்த கேன்சரை வரத்துக்கான காரணம் பார்த்தோம். அப்போது இந்த நாட்பட்ட கழிவுகளின் தேக்கம் தான் கேன்சராக மாறுதுன்னு பார்த்தோம். அப்போ இது நாட்பட்ட கழிவுகள் உங்கள் டைஜஷன் நல்லா இருக்கும். உங்கள் டைஜஷன் நல்லா இருந்தாவே உங்களுக்கு கேன்சர் வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ கேன்சருக்கான சிம்டம் என்ன இருக்குதுனாக்கா, கேன்சர் எலிசியில் பார்க்குறாங்க உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வருது போகுது. அப்புறம் வயிற்றில் ஒரு சில திடீர்னு ஒரு சில மாற்றம் அது மாறாமல் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு பிளாடரில் வீக் ஆகிட்டு பிளாடரில் சம்மந்தம் இல்லை இருக்குன்னா இதில் கேன்சருடைய ஏர்லி சிம்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் விட்டிங்கன்னா அது நாளடைவில் கேன்சராக மாறும். அப்போ இந்த ஏர்லி சிம்டம்ஸ் ஒரு வார்னிங்கை எடுத்துகிட்டு பார்க்கலாம். அப்போது இந்த கேன்சர் நார்மலாக பார்த்தா டீனேஜில் யங்ஸில் மேக்ஸிமம் ரேராக தான் தெரியும். பட் 40 வயசுக்கு மேலே தான் 45 வயசுக்கு மேலே தான் குறிப்பிட்ட அளவு கேன்சர் நம்ம உடம்புல வெளிப்படுது. 60 வயசுக்கு மேலே நல்லாவே கேன்சருக்கு தெரிஞ்சிடும். ஏன்னாக்கா ஏஜிங் ஆக நம்ம உடம்புல அந்த இம்யூனிட்டி பவர் குறையுது, தன்னைத்தானே புதுப்பிக்கிற அந்த தன்மை குறையுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்லை அன்க்ரோத் செல்லை கண்ட்ரோல் பண்ண போகும்போது அது கேன்சர் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு நம்மளுக்கு அது ஒரு ஸ்டேஜ் லெவலில் மேலே போகிறது தான் தெரிய வரும். அப்போ தான் அது நமக்கு அன்கண்ட்ரோலாக போயிடுது. அப்போது இந்த கேன்சர்லேருந்து நமக்கு வர்ற பாதிப்புகள் ஏர்லி சிம்டம்ஸ் வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னாக்கா நீங்கள் முன்கூட்டியே போல சில டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அந்த டெஸ்ட்லாம் கூட உங்களுடைய எமோஷனெலாம் கூட கையில் எடுத்து பார்த்து டெஸ்ட் பண்ணலான்றாங்க. அப்புறம் சில டெஸ்ட்லாம் பண்ணி கொஞ்சம் ஏர்லி டைமில் பார்க்கறதுல ஸ்கேன் பண்ணும்போதும் தெரிய வர சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்னால ஸ்கேன் பண்ணும்போது சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணும்போது
கேன்சர் கட்டியிருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். ஒரு பெயின் இருக்குனாக்கா, வயித்துல ஒரு பெயின் இருக்குது, தேவையில்லாத பெயின் இருக்குன்னா, அதை வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய வர சான்ஸ் இருக்குது. அதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் லைஃப் ஸ்டைல் நல்லா வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேலை நிமித்தமா பல இடத்துல போக வேண்டிய ஆட்கள்னாக்கா, அப்போது அந்த இடத்துல உங்கள் லிவர் பாதிக்க சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்கன்னா, அந்த உள்ளூருக்குள்ள தண்ணியை வந்து குடிச்சிட்டு ஒரு ஆஃப் அன் விட்டு நீங்கள் எதை சாப்பிட்டாலும் லிவர் வந்து அங்கே சாப்பிட்றதாலும் அட்ஜஸ்ட் ஆகிடும். நம்ம நார்மலாக வந்து நம்ம பாடி வந்து எங்கே பிறந்தமோ அங்கே இருந்த உணவு வகைகள் அந்த லோக்கல் மண்ணில் விளையிற சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. நம்ம சாப்பாடு வேறு மாறி வேறு சாப்பாடு நம்ம ஏரியாவில் பல சாப்பாடுலாம் சாப்பிட்டு போகும்போது அது வந்து நம்ம உடம்பு லிவர் வந்து டைஜஸ்ட் பண்ண முடியாமல் டாக்ஸின் உருவாக்கி, அந்த டாக்ஸின் தான் கழிவுகளை உருவாக்கி நமக்கு இதாக இருக்குது. அப்போது இப்போ இதோடு நிற்கிறது இல்லை. அப்போது இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பல லிவரில் ப்ராப்ளம் வரலாம். லிவரில் வந்து ரிலேட்டடாக வந்து ஜாண்டிஸ் வரலாம். அப்புறமா லிவர் ரிலேட்டடாக வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் வந்து லிவரை வந்து சரியாக ஃபங்க்ஷனாக டாக்ஸின்ஸ் நிறைய உருவாகிட்டு அதை வந்து ஹார்ட்டை வந்து பாதிக்கலாம். அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் இதில் இருந்து போகுது. அப்போது லிவர் வந்து சரியாக ஃபங்க்ஷனாக டாக்ஸின் உருவாகிட்டு அது பிளட் வந்து டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு அது வந்து நம்மளுடைய ஹார்ட்டை வந்து பம்பிங் ப்ராப்ளம் பண்ணி ஹார்ட்டில் வந்து ஓவர்லோடு கொடுத்து ஹார்ட் ஃபெயிலியர் வரது வரைய இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து வரதுக்கு காரணம் வந்து மெயினாக அன்டைஜஷன். நீ சாப்பிட்ற சாப்பாடு கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்சரே வராது. அப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து முறைப்படுத்தி உங்கள் பிறந்த இடத்துல மண்ணில் பூமியில் வர அந்த தானியங்களையும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு கேன்சர் வரவே வராது. அப்போ வரதுக்கு காரணம் வந்து நம்ம பலதரப்பட்ட ஃபுட்டு ப்ராசஸ் ஃபுட் நிறைய எடுத்துக்கிறது, ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறது, எண்ணெய் சார்ந்த பொருள் நிறைய எடுத்துக்கிறது, இது மாதிரி பல பொருள் எடுக்கிறதுலாம் வந்து கழிவுகளை உடல் உருவாக்கி நம்மளுக்கு வந்து கேன்சர் உருவாக்குது. அதனால் இதிலிருந்து நீங்கள் வெளியே வரதுக்கு இந்த விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் பதிவிட்டிருக்கேன். இந்த காணொளி கண்டமையாக நன்றி. தேங்க்யூ.